Good afternoon, children. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? புளி சாதம் சாப்பிட்டீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன பீரியடு? சமூக அறிவியல். சமூக அறிவியலை பற்றி நாம் ஒரு சின்ன படம் பார்க்க போகிறோம். தேசிய சின்னங்கள். என்ன பேர்? படம் பேர் என்னது? படம் பார்க்க போலாமா? இப்போ படம் தொடங்குது. சரியா? படத்தோட முதல் பகுதி வந்து நமது நாட்டோட தேசிய கொடி. நமது நாடு எது? நமது இந்திய நாட்டோட தேசிய கொடி. தேசிய கொடியில எத்தனை வண்ணங்கள் இருக்கு? இந்த 3 வண்ணங்களும் 3 கருத்துக்களை சொல்லுது. சரியா? காவி நிறம் தியாகத்தையும், வெள்ளை நிறம் வந்து உண்மை, நீதி, அமைதியும், பச்சை நிறம் நாட்டின் செழிப்பையும் சொல்லுது. சரியா? அடுத்து வந்து கருநீல கலர்ல ஒரு சக்கரம் இருக்கு, தெரியுமா? அந்த சக்கரத்துக்கு பேர் வந்து அசோக சக்கரம். அந்த சக்கரத்துக்கு பேர் என்ன? அதுல வந்து 24 கோடுகள் இருக்கு. அந்த 24 கோடுகளும் புத்த மதத்தோட சமத்துவ கோட்பாடுகளை நமக்கு விளக்குவதா உள்ளது. சரியா? அடுத்து வந்து நம்ம நாட்டோட தேசிய விலங்கு. நமது நாட்டோட தேசிய விலங்கு எதுனா வங்காளத்து புலி. சரியா? இது வந்து ரொம்ப வலிமையானது, யாருக்கும் பயப்படாத, அச்சம் இல்லாம இருக்கக்கூடியது. அதை விளக்குவதா விளங்குது. சரியா? அடுத்து வந்து நமது நாட்டோட தேசிய பறவை. நமது நாட்டோட தேசிய பறவை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாதா? மயில். நமது நாட்டோட தேசிய பறவை எது? மயில். அது எப்படி இருக்கும்? பார்க்க அழகா இருக்கும். சரியா? நமது நாட்டோட இயற்கை அழகை பிரதிபலிக்க கூடியதா விளங்குது. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போற படம் வந்து நமது நாட்டோட தேசிய பழம். நமது நாட்டோட தேசிய பழம் மாம்பழம். இது வந்து இந்தியாவோட பல பகுதிகளில் விளையக்கூடியது. முக்கணிகள்ல ஒன்று. முக்கணிகள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாழை. நம்ம தமிழ்நாட்டில் மாம்பழம் எங்க விளையுது தெரியுமா? எங்க? சேலம். மாம்பழத்துக்கு பேர் போன ஊர் எதுனா? சேலம். சரி, அடுத்து நாம பார்க்க போறது நமது நாட்டோட தேசிய மலர். நமது நாட்டோட தேசிய மலர் வந்து தாமரை. இந்த தாமரை வந்து ஒற்றுமையை குறிக்குது. சரியா? தாமரையோட இதழ்கள் எப்படி இருக்கு? சேர்ந்து இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நாமளும் எப்படி இருக்கணும்? எப்பவுமே சேர்ந்து ஒத்துமையா தான் இருக்கணும். சரியா? தாமரை எங்க இருக்கும்? குளத்துல, நீர்ல தான் இருக்கும். இது ஒரு நீர்வாழ் தாவரம். அடுத்து நாம பார்க்க போறது நமது நாட்டோட தேசிய மரம். நமது நாட்டோட தேசிய மரம் எதுனா ஆலமரம். ஆலமரம் எப்படி இருக்கும் தெரியுமா? பெருசா பறந்து விரிந்து அதில் ஒரு 1000 பேர் கூட தங்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு. சரியா? நம்ம தமிழ்நாட்டில் அடையாறுங்கிற இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் ரொம்ப பழமையானது இருந்துச்சு. ஆனால் அது இப்போ என்ன ஆயிடுச்சு? புயலில் விழுந்துடுச்சு. அது எப்படி இருக்கும்? நல்லா உறுதியாக இருக்கும். அந்த உறுதியை விளக்கக்கூடியதா நமது நாட்டோட தேசிய மரம் விளங்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது நமது நாட்டோட தேசிய சின்னம். இது எங்கே இருக்குன்னா சாரநாத் என்ற பழமையான நகரில் அசோகரோட கல்தூணில் அமைந்துள்ளது. சரியா? இந்த சின்னம். சரியா? இதில் வந்து 4 சிங்க முகங்கள் இருக்கும். எத்தனை சிங்க முகங்கள் இருக்கும்? நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது வந்து 3 சிங்க முகங்கள் தான் இருக்கும். சரியா? இந்த சிங்கமுகங்களுக்கு அடியில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். அந்த வாசகம் பேர் என்னன்னா சத்தியமேவ ஜெயதே. சொல்லுங்க பார்க்கலாம். அதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா
வாய்மையே வெல்லும். சொல்லுங்க பார்க்கலாம். வாய்மைனா என்ன? என்ன வாய்மைனா என்ன? உண்மை. நாம எப்பவும் எப்படி இருக்கணும்? உண்மையாதான் நடந்துக்கணும், உண்மையதான் பேசணும். அடுத்து நாம பார்க்க போறது நமது நாட்டோட தேசிய விளையாட்டு. நமது நாட்டோட தேசிய விளையாட்டு வந்து ஹாக்கி. ஹாக்கி நீங்க விளையாடி இருக்கீங்களா? ஹாக்கி விளையாடுறத பார்த்திருக்கீங்களா? எங்க பார்த்திருக்கீங்க? டிவில. டிவிக்கு தமிழ்ல என்ன? சொல்லு. தொலைக்காட்சி. சரியா? அதே போல இந்த ஹாக்கிக்கு தமிழ் பேர் வந்து வலைத்தடி பந்தாட்டம். சொல்லு. பந்தாட்டம். சரி, அடுத்து நாம பார்க்க போறது நமது நாட்டோட தேசிய கீதம். நமது நாட்டோட தேசிய கீதம் என்னது? உங்களுக்கு அந்த பாட்டு தெரியுமா? ஏன், எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? உங்க புக்ல இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம டெய்லியே காலையில இறை வணக்க கூட்டத்துல பாடுறோம் இல்லையா? சரி, இந்த தேசிய கீதத்தை இயற்றியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். சொல்லுங்க. அவர் ஒரு சிறந்த நாடக கலைஞர், அப்புறம் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர். சரியா? நமது தேசிய கீதம் 13 வரிகளை கொண்டது. எத்தனை வரிகளை கொண்டது? அது வந்து 52 நொடிகள்ல நம்ம அந்த தேசிய கீதத்தை பாடி முடிக்கணும். அதே போல இந்த தேசிய கீதம் வந்து தேசிய விழாக்களான சுதந்திர தினம், அப்புறம் குடியரசு தினம், பள்ளிகள்ல இறைவணக்க கூட்டத்துல, இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? தேசிய கீதம் பாடுறோம் இல்லையா? சரி, அடுத்து நாம பார்க்க போறது நமது நாட்டோட தேசிய நதி. தேசிய நதி எதுனா கங்கை. இது வந்து கங்கோத்ரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. வங்கதேசம், இந்தியா ரெண்டு நாடுகள்ல பாயுது. இருந்தாலும் இது வந்து நமது நாட்டோட ஒரு புனித நதி. சரியா? புனித நீராடுறவங்க, வயசாயிட்டு யாத்திரை போறவங்களாம் எங்க போவாங்க? கங்கைக்கு போவாங்க. இதோட இன்னொரு பேர் என்னன்னா பத்மா ஆறு. கங்கை நதியோட இன்னொரு பேர் என்னது? பத்மா ஆறு. இப்ப கங்கை நதி தான் நமது நாட்டோட தேசிய நதின்றது உங்க புக்ல இல்ல. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாரத மாதா. நமது நாட்டோட பாரத மாதா. அடுத்து நாம பார்க்க போறது நமது நாட்டோட ஊர்வன. தேசிய ஊர்வன எது தெரியுமா? ஒரு பாம்பு தெரியுதா உங்களுக்கு? அந்த பாம்பு பேரு வந்து ராஜநாகம். அதுதான் நமது நாட்டோட தேசிய ஊர்வன. இது வந்து அதிக விஷத்தன்மை கொண்டது. இது கடிச்சவங்க உயிர் உடனே போயிடும். சரியா? இது வந்து எவ்வளோ நீளம் இருக்குன்னா 18 அடி நீளம் இருக்கும். எவ்வளோ நீளம் இருக்கா? இதோட ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்னா 20 ஆண்டுகள். அடுத்து நாம பார்க்க போறது நமது நாட்டோட தேசிய பாடல். நமது நாட்டோட தேசிய பாடல் எதுனா வந்தே மாதரம். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? எங்க கேட்டிருக்கீங்க? டிவில கேட்டிருக்கீங்க இல்லையா? இந்த பாட்டை எழுதினவர் பேர் வந்து பகிம் சந்திர சாட்டர்ஜி. இவரும் ஒரு வங்கதேசத்து கவிஞர். சரியா? இந்த பாடலை இசையமைச்சவர் யாருன்னா ஏஆர் ரஹ்மான். படம் பார்த்துட்டீங்களா? படம் நல்லா இருந்துச்சா? இப்ப படத்துல இருந்து கேள்வி கேட்கலாமா? நமது நாட்டோட தேசிய விலங்கு எது? நமது நாட்டோட தேசிய பறவை எது? நமது நாட்டோட தேசிய மரம் எது? நமது நாட்டோட தேசிய ஊர்வன எது? ராஜநாகம். நமது நாட்டோட தேசிய கீதம் ஜனகணமன.
நமது நாட்டோட தேசிய பாடல். இப்ப நமது நாட்டோட தேசிய சின்னங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சா? சரி, தேங்க்யூ.